ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். காவ்யா, மாப்பிள்ளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுமா. அப்பா அது பாருங்க, அவர் தான் ஃபோன் பண்றாரு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி சரி, மாப்பிள்ளை கூப்பிடுறாரு பாரு, போய் என்ன எதுன்னு பேசிட்டு வா. போ. சரிப்பா, நான் பேசிட்டு வரேன். இல்லையே, ஏதோ தப்பா இருக்கே. அக்காவை பார்த்தாலே தெரியுது, அவ உண்மையிலேயே சந்தோஷமா இல்லை. என்ன பிரச்சனை? சொல்லுங்க. சொல்லுங்களா? என்னடி சொல்லணும்? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு பெரிய இவளாட்டம் உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு நான் இங்க எல்லாத்தையும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. எங்கேயோ பட்டிக்காட்டுல பிறந்த உனக்கே இவ்வளவு இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும். என்னைக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கு பிடிச்சதுடி சானிய. எங்க அம்மா பேச்ச கேட்டு உன்னை கல்யாணம் பண்ண பாரு, எல்லாம் என்ன சொல்லணும். உன் தங்கச்சியும் உன் குடும்பமும். சே, அப்ப உங்க அம்மாக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? உங்களுக்கு உண்மையாவே என்ன பிடிக்கலையா? எத்தனை தடவை உனக்கு சொல்றது? எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. உன் மூஞ்ச பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு. நீ என் பக்கத்துல வந்தாலே கடுப்பா இருக்கு. போதுமா? சந்தோஷங்க. அட்லீஸ்ட் இப்பவாச்சும் நீங்க உண்மையை சொன்னீங்களே. நிச்சயதார்த்தத்துல இருந்து நீங்க தான் எனக்கு எல்லாமே நம்பி உங்களே உலகம் நினைச்சு வாழ்ந்தேன் பாருங்க. நான் ஒரு பைத்தியக்காரி தாங்க. ஏய், சும்மா நாடகம் போடாதடி. நான் உன்கிட்ட வந்து சொன்னனா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கேன்னு? உன் மூஞ்ச என்னைக்காவது நான் பார்த்து பேசியிருக்கேனா? இல்ல ஆசையா 4 வார்த்தை பேசியிருக்கேனா? உனக்கு அறிவு இருந்திருந்தா நீயே புரிஞ்சிருந்திருக்கணும். இவருக்கு நம்மள பிடிக்கல, ஒதுங்கி போயிடணும்னு. ஏதோ சரோஜா தேவி மாதிரி உங்களே உலகம் நினைச்சிட்டு இருந்தேன்னு டயலாக் பேசிட்டு இருக்க. சே, எதையுமே புரிஞ்சிக்க தெரியாத ஒரு முட்டாளை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. சரிங்க, அப்ப நான் உங்க கூட இல்லாம இருக்கிறதா உங்களுக்கு சந்தோஷம்னா நாங்க வரலங்க. நான் இங்க என் அப்பா வீட்லயே இருந்துடுறேன். உன்னை யாரும் இங்க வர சொல்லி கெஞ்சல. தயவு செஞ்சு இந்த பக்கம் திரும்பி வந்துடாதன்னு சொல்லதான் நான் போனே பண்ணேன். அப்படியே அங்கேயே இருந்து ஒளிஞ்சு போ. நானும் சனிய ஒளிஞ்சதுன்னு தலையை முழுக்கிட்டு நிம்மதியா இருப்பேன். என்ன அக்கா வீட்டுல சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இங்க வந்து அழுதுட்டு இருக்கா? ஏதோ பெரிய பிரச்சனை தான். அக்கா பேசுறத பார்த்தா மாமா கூட ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது. முதல்ல அவங்க பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணணும். வணக்கம் ஐஏஎஸ் மேடம்.
சும்மாதான். இப்படி யாரையாவது கடுப்பேத்தனாதான் கிக்கே. அப்பதான் 2 ரவுண்டு எக்ஸ்ட்ராவா போவோம். சரிவா, நம்ம போலாம். ம். சி வந்துருச்சுங்க பாரு என் நேரம் பப்பு பாருன்னு. ஏய், எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? ஏய் நான் தாண்டி. அதுங்கெல்லாம் போயிடுச்சுங்க. சாரிடி, என் போனை புடுங்கி கால் பண்ணிருச்சுங்க. இப்போ நீ இதை சொல்லதான் எனக்கு கால் பண்ணியா? இல்ல இந்திரா, இன்னொரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா அது உன்கிட்ட சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன். ஆனாலும் மனசு கேட்கல. என்னடி? அன்னைக்கு பார்க்கு ரெஸ்டாரண்ட்ல உங்க மாமா கூட ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அவளை மறுபடியும் இன்னைக்கு உங்க மாமாவோட கார்ல பார்த்தேன்டி. இது என்னமோ தப்பா இருக்கு இந்திரா. இங்க பாரு, என்னதான் கிளைண்டா இருந்தாலும் இப்படியே எப்பவும் ஒன்னா சுத்துவாங்க? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, பாத்துக்க. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அந்த பொண்ணு மாமாவோட கிளையண்டா தான் இருக்கும். தப்பாலாம் ஒன்றும் இருக்காது. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போனை வை. சரிடி. மாமாக்கு அக்கா கூட சரியா பேச மாட்டேங்கிறாருன்னு ஒரு பிரச்சனை. ஆனா வேற பொண்ணோட கிளையண்ட்னு சொல்லிக்கிட்டு ரெஸ்டாரண்ட் பார்க்குன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.